கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்துக்கு மகிமையை செலுத்துகிறேன். இந்த நாளில கூட கர்த்தர் நம்மோடு கூட பேசும்படி கேட்போமா? பரிசுத்த தெய்வமே, எங்களோடு கூட பேசுங்க ராஜா. நீர் பரிசுத்தர், பரிசுத்தர். இயேசுவின் நாமத்தின் பிதாவே, ஆமென். எடுத்து வாசிப்போம். சங்கீதம் 63 அதுல 6ஆம் வசனத்தை கூட வாசிப்போம். என் படுக்கையின் மேல் நான் உம்மை நினைக்கும் போது ராச்சாமங்களின் உம்மை தியானிக்கிறேன். 7ஆம் வசனம் சொல்லுது பாருங்க. நீர் எனக்கு துணையா இருந்ததினால் உமது செட்டைகளின் நிழலிலே களி கூறுவேன். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதா. படுக்கையின் மேல நாம் என்ன பண்ண வாஞ்சிக்கிறேன் என்று சங்கீதக்காரன் தாவீது, சங்கீதக்காரன் 63 தலைப்பு சொல்லு. தாவீது யூதாவின் வனாந்தரத்தில் இருக்கையில் பாடின சங்கீதம். எங்க பாடினாரா? வனாந்தரத்துல. இந்த சங்கீதக்காரன் தாவீது வனாந்தரத்துல தூங்கி இருந்துங்க. வனாந்திரத்துல பார்த்தீங்கன்னா பாருங்க, சொல்றாரு, என் படுக்கையை என்ன பண்றேன் நான் உண்மை நினைக்கும் போது. வனாந்திரத்துல தான் அவர் படுக்கையா இருந்து. ஒருவேளை உங்க வாழ்க்கை வனாந்திரமா இருக்கா? வனாந்திரத்துல உங்க படுக்கையா இருக்கா? யாருமே என் கண்ணுக்கு தெரியல, எந்த ஒரு நன்மையும் எனக்கு கண்ணுக்கு தெரியல. அதே போல தாவீதுக்கு அப்படித்தான். வனாந்திரத்தை ஆடு தெரியவா? ஆடு மாடுகள் மிருகங்களும் தெரியும், மனுஷனை பார்க்க முடியாது. ஆனாலும் ஆண்டவர் அவனுக்கு எதிர்காலத்தை கற்று வைத்திருந்தார். அவன் எதை குறித்தும் கலங்குறார். ஆனா தேவனை மாத்திரம் என்ன பண்றான்? அவன் படுக்கையில. ஏன்னா படுக்கைக்கு முன்பதாக நம்ம இந்த நாளில் என்ன செஞ்சோம் அதே அப்படியே உங்க சிந்தையில கொண்டு வந்து இந்த நாளில் ஆண்டவருக்கு நன்றி சொல்லணுமா? இவ்வளவு ஆண்டவர் நம்ம நன்மை செய்திருக்கிறாரு, ஏசப்பா உமக்கு நன்றின்னு சொல்லி நீங்க நன்றி சொல்லி பாருங்க. உங்க படுக்கை மேல அமர்ந்து, ஆமா சொன்ன சொல்ல இன்னொரு தான், கோவப்பட்டால் கூட என்ன பண்ணுவாங்க, படுக்கையில போய் என்ன பண்ணுங்க, அப்படியே அமைதியா உட்காந்து அப்படியே கண்ண மூடி, ஏசப்பா எனக்கு இப்படிலாம் இந்த சின்ன ஒரு இப்படிப்பட்ட கோபம் எனக்கு வருது. அப்படியே அமைதியை உங்க மனசை ஒருமுகப்படுத்தி பாருங்க. உங்க ஆவி, ஆத்மா, சரீரத்தை அப்படியே சான்றோர் சமூகத்துல அப்படி மடிச்சு கண்மூடி சோத்திரம் பண்ணி பாருங்க. இவன் அப்படித்தான் பண்றான். எத்தனை வித கலக்கம் இருக்கு, எத்தனை வித வேதனை இருக்கும். ஆனாலும் பாருங்க, நீ வசனம் அழகாக சொல்ல பாருங்க. என் படுக்கையும் நான் உம்மை நினைக்கும் பொழுது. ஏன்னா படுக்கை மூலம் எதைதானே நினைச்சுட்டு இருக்கோம். நீங்க வாழ்க்கையில இதை செஞ்சு பாருங்க. அது மாத்திரமல்ல, அவன் சொல்றா பாருங்க, ராச்சாமங்களில் உம்மை தியானிக்கிறேன். நடுச்சாமத்துல ராத்திரியில பாருங்க எந்திரிச்சு தியானம் பண்றக்கூடிய ஒரு கிருபையை பெற்றுக் கொண்டான் இந்த சங்கீதக்காரன் தாவீது. எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, அவ காலையிலையும் மாலையிலும் நம்மளை கலிகூற பண்ணுகிற ஆண்டவர், நம்மளை கண்ணுறங்காமல் பார்க்கிற ஆண்டவர், இஸ்ரவேலை காக்கிற தேவன். என்ன பண்றியா? உறங்குவதும் இல்லை தூங்குவதும் இல்லை என்று எழுதப்பட்டிருக்கிறது. எனக்கு அருமையா தேவ பிள்ளைகளே, ஆண்டவங்களே எவ்வளவாய் நம்மளை பாதுகாக்கிற தேவன். அவரை நினைக்கும் போது இன்னொன்று சொன்ன சங்கீதம் சொல்லுவார், கர்த்தர் நம்ம நினைத்திருக்க நம்மை ஆஸ்வதிப்பார். 2ஆம் வசனம் சொல்லுது பாருங்க, நீர் எனக்கு துணையாய் இருந்ததினால். அந்த நாளில வேறு யாருமே உனக்கு குடும்பத்துல அம்மா அப்பாவோ யாரும் துணை இல்லை. அம்மா அப்பா இருந்தாங்க. அம்மா அப்பா தாவீது மதித்தான். ஆனா அவங்க அம்மா அப்பா என்ன பண்ணாங்க? தாவீதை மறந்து போனாங்க. எவ்வளவு சங்கடமா இருக்கு பாருங்க. யாரை மறந்தாலும் பரவாயில்ல, அந்த பெத்த தாய் மறந்தாங்கன்னா மனசு. அதான் சொல்ற ஆண்டவர், தாய் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை. இப்போ ஆண்டவர் பாருங்க எவ்வளவு நம்ம மேல அன்பு வைத்திருக்கிற அருமையான நல்ல தெய்வம். இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது, என் படுக்கை நான் சொன்னது, நீர் எனக்கு துணையா இருந்ததினால் உமது செட்டைகளின் நிலையில் என்ன பண்ணுவேன்? களி கூறுவே. களி கூறக்கூடிய அனுபவம். இந்த சங்கீதக்காரன் தாவீது அப்படியே வனாந்திரம வாழ்க்கை அப்படியே முடிஞ்சு போயிடல. ஆண்டவர் ஏற்ற காலத்துல ராஜாவாய் ஆண்டவர் அவனை உயர்த்தினார். தேவன் வாழ்க்கையிலே பலத்த கிரிகளை செய்தார். ஆண்டவர் சமூகத்தை, ஆண்டவர் செய்த நன்மைகளை நினைச்சு என்ன பண்ணுங்க? அவரை சோத்திரம் பண்ணுங்க. கர்த்தர் எனக்கு நன்மை செய்தபடியினால் அவரை பாடுவேன் என்று கொண்டு சங்கீதக்காரன் தாவீது சொல்லுகிறான். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளை, உங்க வாழ்க்கையில கூட நிச்சயமாய் தேவன் வாழ்க்கையில பலத்த கிரிகளை செய்ய வல்லமையான தேவனாக இருக்கிறார். 2ஆம் வசனம் சொல்லப்பட்டிருக்கு பாருங்க. அந்த 63:8 சொல்லுது, என் ஆத்துமா உம்மை தொடர்ந்து பட்டி கொண்டிருக்கிறது, உமது வலதுகரம் என்னை தாங்குகிறது. பாருங்க, தொடர்ந்து உண்மையே நான் என்ன பண்றேன் பாருங்க. தொடர்ச்சியா அந்த இடத்துல ஏதோ அப்படியே விட்டு அவன் அப்படியே சலிச்சு பொருள்ல ஆண்டவரை தொடர்ச்சியா என்ன பண்றான்? அவன் விடாம தேவ சமூகத்துல ஓடும் பொழுது அவனுக்கு கிடைச்ச பலன் பார்த்தீங்கன்னா, தாவீதை கர்த்தர் ராஜாவாய் மாற்றினார். உங்களையும் தேவன் நிச்சயமா உங்க வாழ்க்கையில தேவன் நிச்சயமா அற்புதங்களை செய்வார், பலத்த கிரிகளை செய்வார். சோர்ந்து போகாதீங்க. அது மாதிரி நம்மளை தாங்குகிற நல்ல தெய்வம் ஆண்டவர். அப்படியே அவங்க வாழ்க்கையில பெரிய காரியம் செய்வார். அந்த தாவீதை உயர்த்தின ஆண்டவர் அந்த இப்படிப்பட்ட நினைவுகளை ஆண்டவர் சமுத்திரம் கொண்டு வாங்க. ஆண்டவர் செய்த நன்மையில நம்ம மறக்க வைப்பான் பிசாசு.
எத்தனையோ ஆண்டு நன்மை செய்யணும். நிற்கிறவரோட கிருபை, நீங்க நம்ம பேசுறோட கிருபை, நம்ம சாப்பிட்றோட கிருபை, நம்ம வேலைக்கு செய்யல எல்லாமே அவருடைய கிருபை, மாறாத கிருபை, மகிமையான கிருபை, நேற்றும் இன்றும் இன்றும் மாறாத இந்த வல்லமையுள்ள தேவனுக்கு நன்றி சொல்லிக்கொண்டே இருங்க. உங்க வாழ்க்கையில பெரிய காரியங்களை கர்த்தர் செய்வார். பரிசுத்தம் கிருபை நிறைந்த நல்ல தகப்பனே, நம்முடைய பிள்ளைகளை வழிநடத்தி பொறுப்படுத்திக் கொள்ளும்படியா ஜெபிக்கிறேன். பலப்படுத்துங்க, ஆசீர்வதிங்க. இயேசுவே இந்த நன்மைகளை பெற்றுக்கொள்ளட்டும் அப்பா. இந்த படுக்கையிலே அப்பா நினைக்கும் பொழுது ராஜ்யம் தியானிக்கக்கூடியது தொடர்ந்து உண்மையே பற்றி கொண்டிருக்கிற அனுபவத்தை ஆண்டவரே சோத்திரம் அப்பா. இந்த பிள்ளைகள் அந்த ஆசீர்வாதத்தை கொண்டு வாங்க, பலப்படுத்துங்க, ஆசீர்வதி. இயேசுவின் நாமத்தின் பிதாவே, ஆமென். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. Hosanna,